மாடி தோட்டத்தில் கொஞ்சம் மிளகாய் கலர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை பறிப்போம். பாருங்க, ஒரு செடியில் கிடச்சது. அடுத்து இந்த மிளகுல இருக்குது பாருங்க, இது கொஞ்சம் உருண்டை மிளகு கேட்டிங்களா. இதில் இவ்வளோ கிடச்சிருக்கு. சரி, இது கொஞ்சம் தண்ணி கீரை மாதிரி தான் இருக்கும். நான் மேலட்டால் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா இதில் எல்லாம் வித்து வர ஆரம்பித்தாச்சு. நம்ம இப்போ இப்படி எடுத்து விட்டோன்னா தான் அடுத்த களைகள் வந்து நமக்கு அடுத்த கீரைகள் கிடைக்கும். அதனால் நான் வெட்டி எடுத்துகிட்ருக்கேன். இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக தான் இருக்கும். கீரையும் பறிச்சுக்கிட்டேன் கைஸ். நிற்கிற சோப்பு கீரையும் பறிச்சிடலாம். கொஞ்சம் கட் பண்ணி எடுப்போம். மேலட்டால் இருக்குது, பூ வர ஆரம்பித்தாச்சு. இனி அதை விட்டால் சரியில்லை. இங்கே வருங்க, இப்படியே எடுத்தாச்சு. ஆமாம், இனி இது தழுத்து வரட்டு. ஆமாம், கீரை சோப்பு கீரையும் இவ்வளோ கிடச்சி கைஸ். எல்லா கீரை இன்னைக்கு கலவை கீரையாக தான் வைக்க போகிறேன் கேட்டிங்களா. இதில் நல்லா இருக்க இலையை மட்டும் எடுத்துருக்கேன். ஆமாம், இது வித்துக்கு நிற்கட்டும் அப்படியே. கைஸ், நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் காட்டேன். நானே இப்போ தான் பார்க்குறேன் பாருங்க, நம்ம வெள்ளைச்செம்பருத்தி பூத்திருக்கு. நேற்றுக்கு வந்தேன், பார்க்காம போயிட்டேன் கேட்டிங்களா. இது காலையில் தான் மலர்ந்துருக்கணும். நல்லா இருக்குல்ல. ஆஹா, மிஸ் பண்ணிட்டேனே. சூப்பர் சூப்பர். சூரியகாந்தி விரிஞ்சு வருது. பூ. ஆஹா, என்னடா பண்ணுறா வண்டு முருகா, ஓடி போயிரு. பூ ஒன்றும் பண்ணிடாத. கீரையை பறிச்சுட்டு வீட்டில் வந்து கலவை கீரையாட்டு குழம்பு வச்சேங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இவ்வளோ லைவ்லேயும் வந்து கனெக்ட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடைக்கும்போது என்னோட லைவில் வாங்க, சரியா? ஓகே பாய். இல்லை வித்து வந்திருக்கு கைஸ்.